மாதவரம். இந்த மாதவரம் பார்த்திங்கன்னா வட சென்னையில் ஒரு முக்கியமான பகுதிங்க. ஆமாம், மாதவரம் ஏற்கனவே இந்த ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள்லாம் இங்கேருந்து தான் ஆப்ரேட் ஆகுது. இப்போது தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுகளும் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. இதுக்கப்புறம் ஒன்று இல்லது 1.5 வருடத்தில் 2 வருடம்னே வச்சுங்களேன், மிகப்பெரிய மெட்ரோ ஹப்பு மாதவரங்க. வட சென்னையோட மிகப்பெரிய மெட்ரோ ஹப்பாக மாதவரம் மாறப்போகுது. ஆமாம், இந்த மாதவரத்துலேருந்து தான் ஃபேஸ் 2 காரிடார் 4 and 5 காரிடார் 3 and 5 இந்த 2 லைனும் இங்கேருந்து தான் ஆப்ரேட் ஆகுது. இதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நான் இப்போ மாதவரத்தில் இருக்கேங்க. மாதவரத்தில் ஃபேஸ் 2 காரிடார் 5 இந்த மாதவரம் ரவுண்டனா, அப்புறம் ரெட்டேரி, வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், அப்படியே வந்து வலசரவாக்கம், போரூர், ராமாபுரம், கத்திப்பாரா, அந்த வழியாக அப்படியே ட்ராவல் ஆகிற அந்த ஃபேஸ் 2 காரிடார் 5 அந்த மெட்ரோ ஒர்க்கு மாதவரத்தில் இருந்து அண்ணா நகர் வரை நடக்கிற அந்த ஒர்க்கை பற்றின வீடியோங்க. ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்ன வீடியோ போட்டிருந்தேன். இப்போ 6 மாதம் கழித்து ஒர்க்கு எவ்வளோ தூரம் நடந்திருக்கு அதை பற்றின வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதவரம் மில்க் கார்ன்லேருந்து தாங்க இந்த மெட்ரோ லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு லைன் பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2 காரிடார் 3 பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே ட்ராவல் ஆகுது. இன்னொரு லைன் நாம் பார்க்க போகிற இப்போ இந்த லைன் வந்து ஃபேஸ் 2 காரிடார் 5 இந்த மாதவரம் மில்க் காலனிக்கு பக்கத்தில் இருக்கிற அசிசி நகர் அந்த இடத்துலேருந்து தான் எலிவேட்டடாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே எலிவேட்டட் லைனாக தான் போகுது. அதில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் அண்டர் கிரவுண்டுங்க. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் 3 கிலோமீட்டர் மட்டும் அண்டர் கிரவுண்டு, மிச்சம் எல்லாம் எலிவேட்டடு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. இப்போ மாதவரம் மில்க் காலனியிலிருந்து வந்து இந்த அசிசி நகர் இந்த ரோடு, இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா 200 feet இன்னர் ரிங் ரோடு, அதாவது மாதவரம் பைபாஸ்னுவாங்க. மாதவரம் ரவுண்டனாவிலேருந்து திருவெற்றியூர், மீஞ்சூர், ஹார்பர்லாம் போகிற ரோடு. அப்படியே அசிசி நகர், அதுக்கடுத்து மஞ்சம்பாக்கம், அந்த இடம் அந்த மெயின் ஹைவேவில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். இந்த அசிசி நகரில் இந்த இடத்துல இருந்து தாங்க அந்த எலிவேட்டட் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், எலிவேட்டட் லைன் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் இந்த அசிசி நகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெயின்டெனன்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்ரோ டெப்போ மிகப்பெரிய பரப்பளவில் உருவாகிட்டு இருக்கு. அதையும் நான் காமிக்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். அந்த மெட்ரோ பணிமனை சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடம் தாங்க. இவ்வளோ பெரிய இடம், அது உள்ளவும் கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மெட்ரோ பணிமனை இந்த இடம் தான் வருது. மிகப்பெரிய இடங்க, லெஃப்ட் சைடில் மிகப்பெரிய பணிமனை. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிசி நகரில் அகர்சன் கல்லூரி, அகர்சன் காலேஜ் இருக்குங்க. அதுக்கு அப்படியே நேர் எதிரில், இந்த அகர்சன் காலேஜுக்கு நேர் எதிரில் தான் இந்த மெட்ரோ பணிமனை இருக்குது. வாங்க நம்ம அப்படியே பயணம் தொடருவோம். சூப்பராக இந்த வேலைகள் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த கிரிடர்லாம் ப்ளேஸ் பண்ணவே இல்லை. இப்போது இந்த பில்லருக்கு மேலே கிரிடர்லாம் கூட ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. வேலைகள் நல்லா மும்முரமாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 200 feet இன்னர் ரிங் ரோடு, அந்த மாதவரம் பைபாஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த மெயின் ரோட்டில் இந்த மஞ்சம்பாக்கம் அந்த ஜங்ஷனில் தாங்க இருக்கும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் போனீங்கன்னா மீஞ்சூர், திருவொற்றியூர், சென்னை போர்ட்டு, எண்ணூர் போர்ட்டு இதெல்லாம் போகலாம். இந்த மஞ்சம்பாக்கத்தில் தான் மாதவரம் மில்க் காலனி உள்ளே இருந்து வந்து இந்த மஞ்சம்பாக்கத்தில் தான் இந்த மெட்ரோ லைன் ஜாயிண்ட் ஆகி அப்படியே போகுதுங்க.
வாங்க நாம் இப்போ அப்படியே மாதவரம் ரவுண்டனா அந்த பகுதியை நோக்கி போகலாம். இந்த மெட்ரோ லைன் பார்த்தீங்கன்னா மாதவரம் பால்பண்ணையிலிருந்து வந்து மாதவரம் ரவுண்டனா ரெட்டை ஏரி அப்படியே வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் போதுங்க. அங்கேருந்து திரும்ப நாதமுனி வந்து அண்ணா நகர் மேற்கு அந்த மேற்கு டெப்போ இருக்குது இல்லைங்களா, அது வழியாக ட்ராவல் ஆகி கோயம்பேடு, விருகம்பாக்கம், வலசரவாக்கம், போரூர், அப்புறம் ராமாபுரம் டிஎல்எஃப், அந்த நந்தம்பாக்கம், கத்திப்பாரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதம்பாக்கம், அந்த வானவம்பேட்டை, மடிப்பாக்கம், கீழ்கட்டளை ஜங்ஷனு, மேடவாக்கம், பெரும்பாக்கம் வழியாக சோழிங்கநல்லூரை சென்றடையுதுங்க இந்த காரிடார் 5. இந்த மாதவரம் இந்த இடத்த நம்ம இந்த ஃப்ளைஓவர் மூலியமாகவே கடந்து போகலாம் ஈஸியாக. ஆனால் அதில் போனோம்னா இந்த ஒர்க்கை உங்களுக்கு க்ளோஸாக காட்ட முடியாது. அதனால தான் நான் கீழே போகிறேன். நாங்கள் போவோம். கீழே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கீழே இருந்து இந்த பணிகள் நடக்கிறத பார்த்தா தாங்க இது முழுமை பெறும் இந்த வீடியோ. மேலே போயிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக போயிடலாம், அது சரியாக கவரும் ஆகாது. ஆமாம், இந்த பக்கம் இடது பக்கம் வருது பாருங்கள், MMBT மாதவரம் மப்சூல் பஸ் டெர்மினஸ். ஆமாம், இது ஏற்கனவே 2 வீடியோ என்னோடய சேனல்லையே இருக்குது. எல்லா மெட்ரோ ஒர்க்கு லைனு, போரூர், பூந்தமல்லி, மாதவரம் பஸ் ஸ்டாண்டு எல்லா வீடியோவும் இருக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்டை பற்றி 2 வீடியோ இருக்குது. நம்ம இப்போ மாதவரம் ரவுண்டனா கிட்ட போகிறோம். இந்த மாதவரம் அந்த ரவுண்டனா அந்த பகுதியை கடந்து நாம் இப்போ அடுத்து இரட்டை ஏரி, இப்போ எல்லாம் இரட்டை ஏரி அப்படி ஒரு பேர் மொழி, இரட்டை ஏரி அந்த பகுதியை நோக்கி போகிறோம். இந்த மாதவரம் அந்த ரவுண்டனா பகுதியில் மட்டும் கொஞ்சம் வேலைகள் ஸ்லோவாக இருக்குது. அதை தாண்டின உடனே பாருங்கள், கிரிடர்லாம் ப்ளேஸ் பண்ணி அதெல்லாம் வேலைகள்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அங்கங்கே கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடியான இடங்கள், டிராஃபிக் அதிகமான இடங்கள், அந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் வேலைகள் ஸ்லோவாக போகுது. ஏன்னா அது மாதிரி இடங்கள். இப்போ மாதவரம் ரவுண்டனா பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் வேலை செய்ய முடியும். பகல் நேரத்தில் வாய்ப்பே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த இடம் எவ்வளோ பிஸியான இடம்னு. இப்போ இந்த இடம்லாம் பாருங்கள், இந்த இடம்லாம் நல்லா கிரிடர்லாம் ப்ளேஸ் பண்ணி நல்லா ட்ராக்கு கிரிடர்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஒரு சில இடங்கள்லாம், இந்த இடங்கள்லாம். ஆமாம், நாம் இப்போ இந்த ரெட்டை ஏரி இந்த ஜங்ஷனுங்க, இந்த இடத்துலேருந்து இடது பக்கம் திரும்பி போனீங்கன்னா பெரம்பூர், வலது பக்கம் போனீங்கன்னா விநாயகபுரம் போகலாம். இந்த பகுதிகளும் குளத்தூரில் சேர்ந்த பகுதிகள் தான். ஆமாம், இதில் இருந்தே ரெட்டை ஏரி கிராஸ் பண்ணாவே குளத்தூர் பகுதிகளை சேர்ந்தது தான். ஆமாம், அந்த 3 கிலோமீட்டர் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில், வீடியோவோட ஆரம்பத்தில். இந்த லைனில் டோட்டலாக லைனில் 98% எலிவேட்டடுங்க, 2% 3 கிலோமீட்டர் மட்டும் தான் அண்டர் கிரவுண்டு. அதை பார்க்கலாம் வாங்க. இந்த ரெட்டை ஏரியில் பார்த்திங்கன்னா இந்த போகிறதுக்கு ஒரு தனியாக ஃப்ளைஓவர் இருக்கும், வர்றதுக்கு ஃப்ளைஓவரு. இதுக்கு இடையில் ஒரு கேப் இருந்ததுங்க. அந்த கேப்பில் தான் இப்போ அந்த மெட்ரோ பில்லர்ஸை நிறுவியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ராக்குக்கும் அந்த ட்ராக்குக்கும், இந்த ஃப்ளைஓவருக்கும் அந்த ஃப்ளைஓவருக்கும் இடையில் மெட்ரோ ட்ராவல் ஆகுது. அதை கீழே இருந்து எடுத்தால் கூட ஓவர் ஹைட்டுங்க, கீழே இருந்து எடுத்தாலும் கவர் ஆகாது, அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல மட்டும் நான் மேலே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள், 2 ட்ராக் 2 ஃப்ளைஓவருக்கு இடையில் இந்த மெட்ரோ பில்லர்ஸ் அமைச்சிருக்காங்க. இதுவும் இந்த இடத்துல இது ஒரு சவாலான பணிங்க. ஏற்கனவே 2 ஃப்ளைஓவர் போகுது,
இப்போ இந்த மெட்ரோ பணிகள் வேலைகளுக்கு துளையிடுறப்ப இதுக்கு பாதிப்பு வராமையும் பார்த்துக்கணும். இது ஒரு அற்புதமான விஷயம். ஆமாம், இந்த ரெட்டையேரி இந்த ஜங்ஷனை தாண்டின உடனே நாம் இப்போ பாடி ஃப்ளைஓவரை நோக்கி போகிறோம். அந்த டைரெக்ஷனில் இந்த ஃப்ளைஓவர் முடிகிற இடத்துலையே இந்த எலிவேட்டர் லைன் முடிச்சிடுங்க. ஆமாம், இது ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போச்சு. அதுக்கப்புறம் மக்களோட கோரிக்கை ஏற்று இந்த பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் மட்டும் அண்டர் கிரவுண்டுங்க. இந்த பகுதியிலிருந்து குளத்தூர் பகுதியிலிருந்து உள்ளார போய் ஸ்ட்ரெயிட்டாக வில்லிவாக்கம் பேருந்து நிலையம். ஆமாம், அதுக்கப்புறம் திரும்ப வெளில வந்து நாதமுனி, திரும்பவும் அண்ணா நகர் வெஸ்ட்டுங்க. அப்படி கொண்டு வந்திருக்காங்க, மாற்றி டிசைன் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் காட்டுறேன் வாங்க. பாருங்க, இந்த இடத்தோட இந்த எலிவேட்டட் முடிஞ்சு அண்டர் கிரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் நீங்கள் மெட்ரோ லைனை பாடி தாண்டி அண்ணா நகர் வரைக்கும் பார்க்கவே முடியாதுங்க. இதோட லாஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த இடத்துல போய் காமிக்கிறேன் வாங்க. இப்போ பாடி மேம்பாலத்துலேருந்து இடது பக்கம் லெஃப்ட் சைடில் திரும்பி நியூ ஆவடி ரோடு வில்லிவாக்கம் நாதமுனி அந்த பகுதியை நோக்கி நம்ம பயணிக்கிறோங்க. நாதமுனிலேருந்து நாதமுனிக்கு வருது இல்லைங்களா அண்டர் கிரவுண்டு, அதையும் காமிக்கிறேன். நாதமுனியிலிருந்து திரும்ப நாதமுனியை தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்தில் எலிவேட்டடாக ஸ்டார்ட் ஆகி அண்ணா நகர்லேருந்து எலிவேட்டடு, அதையும் நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். இப்போ நாதமுனியில் இருக்குங்க, ஃபேமஸான நாதமுனி தியேட்டர் திரையரங்கம் அந்த இடத்துல தான் இருக்கும். வாங்க, இது கொஞ்சம் முன்னாடி அப்படியே பாடி ஃப்ளைஓவர் நோக்கி திரும்ப நம்ம போவோம். நாதமுனி பகுதி அந்த தேட்டரை தாண்டின உடனே இங்கே அண்டர் கிரவுண்டு ஒர்க் நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே ஒரு ஸ்டேஷன் வருது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாடி ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இடத்துலேருந்து எலிவேட்டடை காமிக்கிறோம் வாங்க. இந்த பாடி ஃப்ளைஓவர் மேலே ஏறாமல் கீழேயே ரோடு போகுங்க. அதில் போனீங்கன்னா இப்போ நான் மேலேருந்து தான் காமிக்கிறேன் இந்த ஒர்க்கு தெரியணுன்றதுக்காக. இதை போது பாருங்கள், இந்த பாடி ஃப்ளைஓவரை ஒட்டி வந்து இந்த அண்டர் கிரவுண்டு அப்படியே ட்ராவல் ஆகுதுங்களா. இந்த இடம் வந்து சிங்காரம் பிள்ளை ஸ்கூலுங்க, வில்லிவாக்கத்தில் சிங்காரம் பிள்ளை ஸ்கூல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வழியாக அப்படியே வந்து அந்த இடத்துல எலிவேட்டடு மேலே ஏறுதுங்க. ஆமாம், இப்போ பாடியிலிருந்து நம்ம இடது பக்கம் திரும்பி அண்ணா நகர் டெப்போ அண்ணா நகர் வெஸ்ட்டு நோக்கி போகிறோங்க. இந்த அண்ணா நகர் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கிங் யார்ட் ஆகிடுச்சு. ட்ரெயின்லாம் புது ட்ரெயின்லாம் இங்கே நிப்பாட்டி வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த எலிவேட்டட் கிராஸ் ஆகுது, அதையும் காமி. இந்த இடம் தாங்க இந்த சிங்காரம் பிள்ளை அந்த ஸ்கூல் காமிச்சு இல்லைங்களா, அது வழியாக வந்து அண்ணா நகர் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த லெஃப்டில் இந்த இடத்துலேருந்து வந்து கிராஸ் ஆகி இங்கெல்லாம் இந்த வெஸ்ட்டு அண்ணா நகர் வெஸ்ட்டு பகுதிகள்லாம் ஏற்கனவே பில்லரு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல ஜாயின் ஆகிடுதுங்க. இதோடு நம்ம வீடியோவையும் இந்த இடத்துல நாம் முடிச்சிடலாம். இந்த மாதவரம் டு அண்ணா நகர் வெஸ்ட்டு இது வரலுமான இந்த ஒரு பார்ட்டு. இதுக்கப்புறம் இதில் இருந்து விருகம்பாக்கம் அது வரலும் இன்னொரு பார்ட் நான் உங்களுக்கு இன்னொரு பார்ட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுறப்ப ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அந்த ஹைப்புன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்குங்க. ஆமாம், அந்த ஹைப்போட ஸ்பெஷாலிட்டி அதுதான். மற்றபடி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவிலிருந்து நான் விடைபெறுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.